மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் லெட் மீ இன்வைட் திரு ஸ்டீவ் பெஞ்சமின் அவர்கள், டிஓபி, எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், டு ப்ளீஸ் சே ஃபியூ வேர்ட்ஸ். Hi everyone, this is the first time I'm in front of media. I'm very happy and thank you Sam for this wonderful opportunity, and I'm blessed to be, this is my first film and I love Tamil. I'm from Kerala and I am very happy. That's the only thing I can tell, and everyone who supported me and my small team, we just 13 members, we did their entire film together like a family, and I'm very happy to be here. Thank you so much. நன்றி. அடுத்து நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடிகர் திரு கிட்டி அவர்கள் நம்முடைய பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நமக்கு ஒரு சில படங்களை பண்ணும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பண்ணாம இருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்னு தோணும்ல. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. எனக்கு ஒரு சின்ன ரோல் தான், ஆனா தட் இஸ் நாட் தி பேசிஸ், தட் இஸ் நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபீலிங் குட் அபவுட் திஸ் ஃபிலிம். எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை என்ன ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம் தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமோ போயிடுச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு பெரிய மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தினமும் சச்சரவுலையும் சண்டையிலையும் பொருளை செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த முரணை நமக்கு புரியாத ஒரு முரணா இருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம சில சமயம் யோசிச்சு பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை, சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது. அதாவது புறம் சார்ந்த உலகத்துல ஒரு அடிப்படையான ஒரு தன்மை, அந்த தன்மை என்னன்னா வரையுறைகளை உருவாக்கு, அடையாளப்படுத்து, அந்நியப்படுத்து, அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து. எந்த விதத்துல நம்ம பார்க்கிறோம். ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம், மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம், நிறத்தினுடைய விதத்தில் இதை பார்க்கலாம், இல்லைங்களா? எவ்வளவு விதங்களை நம்ம பார்க்க முடியாது. ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை, மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, டு அக்செப்ட் அ பர்சன், அ ஹியூமன் பீயிங் ஃபார் ஹி ஆர் ஷி வாட் இட் இஸ், அவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And she has done a phenomenal job. Hats off to you for that. அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும், அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு ஒரு உக்ரமான போராடித்தான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. அது இல்லாதவங்க they are little gifted in life. பட் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது, ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்த வேண்டியது, அந்நியப்படுத்த வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, வேற்றுமை உருவாக்க வேண்டியது, வெறுப்பேற்ற வேண்டியது, ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். இந்த மொழிக்காரன் அப்படின்னு சொல்லலாம், அல்ல இந்த ஜாதிக்காரன் சொல்லலாம், இந்த தன்மையுடையவங்க அப்படின்னு சொல்லலாம். So there is a need for saying no. A human being can be a human being. A he can be a he, a she can be a she, and it can be a choice. And you're communicated that beautifully. I think this film represents that. இந்த குழுவை
அவங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஐ வாண்ட் டு டெல் தி DOP team, I want to tell the technical team, I really enjoyed that period of time that I spent with you. அப்ப எப்பவுமே இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேள்வி எல்லாம் இருக்கும்ல, ஏன்னா வியாபார ரீதியாக, கமர்ஷியலாக, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக அப்படி இப்படி பல பல விஷயங்கள் வரும்ல. அதை கூட மிக திறமையாக தன்னுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷனே வர முடியாது. அந்த அளவுக்கு அழகாக, சிறப்பாக, ப்ரொஃபஷனலாக சம்யுக்தா ஹேஸ் ஹேண்டில். அண்ட் தி ஆன்சர் இஸ் ஹியர். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்படிப்பட்ட பல பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு வித்தியாசமான அற்புதமான படம் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கரகோஷம் செய்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கை தெரிவிக்கிறேன். அதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்முடைய மக்கள், தமிழ் படம் இது, நம்முடைய மக்கள்கிட்ட இது வந்து சேரணும்னு வரும்பொழுது மாலாமணியன் அப்படிங்கிற பேரு பக்கத்துல வந்து நின்னோடனே ஆஹா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வந்துருச்சு. that energy, that spirit, I think that's extraordinary. அதுவும் சேரும்போது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல இது நிற்கும். இதை மக்கள் பார்ப்பாங்க, பத்திரிகை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க, அதற்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதில் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவு, உற்சாகம், இந்த கைண்ட் ஆஃப் ஒத்துழைப்பு that is required. I request for that. Thank you so much. All the best for this film. Thank you, sir. Next, actress Manimekali avargal. Ma'am, may I kindly request you to say a few words? அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நாடகங்கள்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா வேலைகள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் சமிதா கேட்ட உடனே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அதே மாதிரி சில இந்த படத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ இங்கிலீஷ்னு உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனில் பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கௌஷிக் சார், சமிக்தா, இவங்க வந்து எல்லாரும் எவ்வளோ வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளோ. ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டரு, ஏன்னா அவங்க சந்திச்ச கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு தெரியும். அந்த உணர்வை நம்ம கிட்ட கொடுக்கும் போது அந்த உணர்வோடு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமிதா ரொம்ப நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு உணர்வு நமக்குள்ளார வரும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த உணர்வுல இருக்கிறது, அந்த உணர்வுல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த உணர்வுக்கு பிளே பண்ணும் போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா, நிகழ்வா எனக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படி ஒர்க் பண்ண நாட்கள்ல இருந்து. ஆனா நானே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். இந்த மாதிரி படத்துல எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சமிதாவுக்கும் ப்ரொடியூசருக்கும் குழுவினரும் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி மேம். அடுத்ததாக இந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாடலை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் எழுதி அமைந்திருக்கும் பாடலாசிரியர் சத்யா மருதானி அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நடிகையும் கூட. ப்ளீஸ் மே ரிக்வெஸ்ட் யூ டு சே a few words. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட வாழ்வில சம்பந்தப்பட்ட ஒரு கதை. என்ன வந்து தேர்ந்தெடுத்து அந்த கதைக்களத்துக்கு லொகேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறப்பதான் இது ஒரு திருநங்கை சம்பந்தப்பட்ட மூவினே தெரிஞ்சது. அப்போ என்னோட தம்பி வந்து திருநங்கை. அப்போ ஒரு 10 நிமிஷம் எனக்குள்ள ஒரு அழகு வந்துச்சு. சம்யுக்தா அவர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து இங்கே அந்த அவங்களுடைய பயணத்தை வந்து அவங்க வாழ்வியல் அப்படி கொண்டு வந்து பண்ணுறப்போ நாமே பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ரொம்ப வந்து மனசார வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாட்கள் தான் இருந்துச்சு ஷூட் டைம். ஆனால் வந்து இந்த 4 நாட்களும் வராமல் திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துட்டு இருப்பேன் அந்த லொக்கேஷனில். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டீம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வந்து
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க சமீதா. அவங்களாகட்டும், பாஸ்கர் ஆகட்டும், கௌசிக் ஆகட்டும். ஓகே, இப்படி பேசுங்க. நான் வந்து கொஞ்சம் ஓடுவேன், உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பீடாக பேசுவேன். ஸ்பீடாக பேசுங்க, அப்படி கம்மி பண்ணுங்க, மீட்டர் கம்மி பண்ணுங்க அப்படிம்பாங்க. சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கவிதைகள் கொஞ்சம் எழுதுவேன், ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அக்கா நீங்கள் என்னோட எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னோட ஒரே ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் நானும் என்னுடைய நண்பரும் நவாஸ் முத்தலிப்பும் 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு எழுதினோம். அவர் வர முடியல இந்த டைமில். ரொம்ப நல்லா வந்திருக்கு. யார் 3ஆம் பாலினம்? 3ஆம் பாலினமும் கிடையவே கிடையாது. யார் சொல்லுவாங்க அந்த 3ஆம் பாலினம்னா? ஆதிக்கவாயும் சொல்லுவாங்க. யார் வகுத்தது முதல் பாலினம், 2ஆம் பாலினம், 3ஆம் பாலினம்? யாருமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க தான் வந்து. ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் பயணங்கள் குறித்து நிறைய விஷயம் போட்டே இருப்பேன். அப்போ ரயில் பயணத்தில் வந்துட்டுருக்கேன். எனக்கு வெறும் 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஆம்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். என்கிட்ட தண்ணி அவங்க கூட காசு கிடையாது, 10 ரூபா கிடையாது. அப்போ எனக்கு ரொம்ப தாகம், பக்கத்தில் கேட்குற கூச்சமாக இருந்துச்சு. வேற வழி இல்லாமல் வாஷ் பேசின் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கேன் மடக்குன்னு. அதை வந்து எங்கேயோ தூரத்தில் ஒரு திருநங்கை சகோதரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. இது நடந்த உண்மை. அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டியான்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு 50 ரூபாயை தலையில் வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதில் வந்து 30 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி நான் சாப்பிட்டேன் அந்த டைமில் ஒரு கட்டத்தில். அவங்க வந்து போட்டுகளுக்குரியவங்க. அவங்க வந்து கத்துறாங்க, கோபப்படுறாங்கன்னா, ஒரு வீட்டில் அடம் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம்? ரொம்ப அடம் பிடிச்சி என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். அது நம்ம கவனிக்க வைக்கும், அட்டென்ஷன் பண்ணோம், குறும்பு ரொம்ப பண்ணோம். குறும்பு பண்ணி நாம் இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க கோபப்பெல்லாம். நம்ம அவங்கள நம்ம வந்து நம்மளோட ஸ்நேகமா நம்ம கருதி அணைச்சு அரவணைச்சு அன்பு கொடுத்தா நம்ம கூட கிளம்பி இருப்பாங்க. மறக்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. படத்தை பாருங்க. எனக்கு பேச தெரியாது அதிகமா. மகிழ்ச்சி. படத்தை பாருங்க. டீம்ல ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சமீதர்களுக்கு நன்றி. மகிழ்ச்சி. நன்றி மேம். அடுத்ததாக நடிகர் திரு மசாந்த் அவர்கள் நம்மிடையே பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். கைமை கடக்க என்னோட முதல் படம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கோவிட் டைமில் எங்களால் தேட்டருக்கு கொண்டு வர முடியல. நீல நிற சூரியன் இதனோட 2வது படம், தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் முதல் வாட்டி பார்த்தேன். நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சாம் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கே தெரியாமல் கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சு. எப்படியாச்சும் இது எல்லாரும் ஃபீல் பண்ணணும், இதை எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாம். அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. இந்த படத்துல கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் ஸ்டூடெண்டா. இந்த படத்துல அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்ல பெண் அப்படின்னு சொல்லி பானுவா மாறுவாங்க. கார்த்திக் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள அடைக்கவே முடியாது. அவன் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள அடைக்கவே முடியாது. அவர் ஜெண்டர் ஃப்ளூயிடுங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பர்சன்ஸ் நேரில் மீட் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன். அண்ட் ஃபெஸ்டிவல் டைரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சம்யுக்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கெரியர். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரியல. எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல என் கெரியர்ல கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டரா நான் பார்க்குறேன் கார்த்திக். இந்த படம் இதை பத்தி மட்டும்தான் பேசுதானா இல்ல, நம்ம எல்லாருமே சின்ன வயசுலயோ இல்ல இப்ப கூட ஒரு சிலர் பாடி லாங்குவேஜஸை பார்த்து மேனரிசம்ஸை பார்த்து லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம். இல்ல கிண்டல் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுப்போம். அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்ட் பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளவு ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படிதான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு படமா இருக்கும்.
இந்த படம் ஒரு கம்பேரிசனை பத்தி பேசுது. ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்றாங்கிற ஒரு விஷயம் பேசுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட், 13 வயசுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கூல், காலேஜ்ல கண்டிப்பா ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்ககிட்டயும் நான் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். ஓடிடியில் வரும்போது இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும்னு நான் நம்புறேன். பட் இப்போ இந்த படம் தியேட்டருக்கு வருது. நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறத நான் நம்புறேன். கண்டிப்பா நல்ல படங்களுக்கு கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா அதை பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா ஸ்டீவ் பத்தி சொல்லிக்கிறேன். ஸ்டீவ் இந்த படத்துல கேமராமேனா மட்டும் ஒர்க் பண்ணல, ஒரு கேமராமேன், எடிட்டர், ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணாரு. அவர் இல்லாட்டி கண்டிப்பா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அண்ட் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வந்து பேக் போன் ஆஃப் சம்யுக்தா மேம். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா நீல நேர சூரியனுக்கு உங்க சப்போர்ட் வேணும், கண்டிப்பா கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நக்கலைட்ஸ் திரு பிரசன்னா பாலச்சந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். 100 ஆண்டுகளா சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம்னா, இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூகத்தையும் இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களையும் இன்னொரு புதிய கோணத்திலையும் இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு, ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீல நிற சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பாக நான் பார்க்குறேன். இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சம்யுக்தா விஜயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படிதான் மெசேஜ் பண்ணாங்க, இப்படி ஒரு திரைப்படம் நான் எடுக்க போகிறேன், நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்டில் தென் எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க, எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டோம். அப்போது இதை பற்றி அவங்க சொன்ன போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு நடிகனாக வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி. பகல் இரவு அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வைகறை பொழுது ரொம்ப வண்ணமயமானது, அந்தி பொழுது ரொம்ப வண்ணமயமானது. ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை, அந்தியும் அப்படிதான், அது பகலும் இல்லை இரவும் இல்லை. ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அதுதான். அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுது தான் இந்த நீல நிற சூரியன். ரெண்டாவது, அப்படி இரவாகவும் இல்லாமல் பகலாகவும் இல்லாமல் ஒரு வைகரையாக இருக்கிறதும் அந்தி பொழுதாக இருக்கிறதும் அது ஒரு போராட்டம் தான். அந்த ஸ்ட்ரகிள்னு தான் அந்த கலர் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வேற யாரோ சொல்கிறத விடவும் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவங்க நேரடியாக சொல்லும்போது தான் அதனுடைய ஆழம், அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமாகுது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு நீல நிற சூரியன்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்த சம்யுக்தா அவர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1000 படம் நம்ம எடுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துறது உண்மையாலுமே பெரிய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளில் ஒரு பெரிய அழகு இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய கேலிபர் வேணும். அது சம்யுக்தாவுக்கு நிச்சயமாக இருக்குது. சம்யுக்தாவுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி
இன்னைக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் எல்லாரும் அதை கவனிக்கிற இடத்துக்கு பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய மாலா மேம்க்கு நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரியலி இட்ஸ் a great support. I personally thank you மேம். அடுத்தது சம்யுக்தாவுடைய டீம். கௌசிக் தொடங்கி நான் எல்லா நண்பர்களையும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஷூட்டிங்கில் அது ஒரு ஷூட் மாதிரியே எனக்கு தோணலை. சந்தோஷமாக வந்தேன், நடித்தேன், போனேன், எந்த ஒரு சிரமமே இல்லை. அதனாலேயே சம்யுக்தா இன்னும் நிறையா படங்கள் எடுக்கணும், அதில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு ஆக்டர் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு டீம் வந்து பார்த்துக்கிறது உண்மையிலே ரொம்ப இட்ஸ் அ ப்ளஷர். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொழுதுபோக்கை கடந்து இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் அ கேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். நம்ம யோசிக்காத வகையில் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த வகையில் நீல நிற சூரியன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமா. இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கும் இந்த திரைப்படம் குறித்து உங்களிடையே பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த சம்யுக்தா அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக நடிகர் திரு கஜராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், அதுலேயும் முக்கியமாக சீனியர் சார் கெட்டி சாருக்கு, டைரக்டர், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே சம்யுக்தா மேடம் வந்து என்னை முதல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தாங்க. அங்கேருந்து என்னை கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கேருந்து ஒரு அப்ராட் கால் வரவும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதர் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாங்க. நடிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன், பொள்ளாச்சி தான் அவங்க நேட்டிவ், பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் இருந்ததுனால நேரில் போய் பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டேன். நான் அதில் ஒன்று சின்ன கேரக்டர், எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன். நான் அவங்க படத்தை பார்க்கும் பொழுது தான் இது உண்மையிலே இது படம் இல்லை, இது பாடம். எல்லாரும் இதை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும். இது ஏன்னா இது யாருமே இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே பூட்டெல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாமல். இதில் வந்து சார் வந்து கெட்டி சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பார். அவர் தான் சைக்காட்ரிக்காக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ். அது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பாடம். இதில் நடிக்க கூப்பிட்ட டைரக்டர் சம்யுக்தா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டீம் உண்மையிலேயே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம். சின்ன சின்ன இடங்கள்ல எடுத்தாங்க. அதில் டிஓபியை பற்றி சொல்லவே வேணாம். அவருடைய ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி. இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் கொண்டாந்து மாலா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க, எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை, எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை. நான் அன்றைக்கி தான் தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு. பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் என்ன தான் அவங்க படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் எழுத்து தான். நீங்கள் தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும். இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆனால் இதெல்லாம் தயவு பண்ணி தியேட்டரில் பாருங்கள். பார்த்து இந்த எங்கள் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்துடைய ஆக்டர், டைரக்டர், ரைட்டர் சம்யுக்தா விஜயன் அவர்கள் பேசுவார். ஹலோ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்னாங்க இது படம் இல்லை பாடம்னு. ஆனால் பாடம் எடுக்கிறதே நம்ம வந்து சில டீச்சர்ஸ் நல்லா எடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் ரொம்ப மோசமாக எடுப்பாங்க. ஆனால் என்னோட ஹோப் என்னன்னா இது பாடமாக இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும். ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஸோ
படத்தை பற்றி நானே சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அது போட்டுருவாங்க. நான் வந்து கேஸ்டிங் க்ரூ பற்றி ஒரு 2 வார்த்தை எல்லாத்த பற்றியும். சத்யா மருதானி அக்கா, ஸோ இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அதுல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, லைக் நான் சொன்னேன், எனக்கு வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றும் படம் எடுக்கல, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து நீங்க உங்களுக்கு பணம் நெருக்கடி, நீங்களே இது பண்றீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் காசு வாங்க பண்ணல, இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது, அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அப்புறம் மணிமேகலை மேடம், நான் வெற்றிமாறன் படங்கள்ல நிறைய படங்கள்ல அவங்கள பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து எனக்கு 3 வாரம் தான் லீவ் இருந்தது. 23 டேஸ்ல இந்த படத்தை எடுத்துட்டேன். அந்த சமயத்துலலாம் கரெக்டா எல்லாரும் தான், மணிமேகலை மேடம் இல்லாம எல்லாரும் தான் கரெக்டா அந்த சமயத்துல வந்து எப்பெல்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணமோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ஸ்டீவ் பத்தி கடைசியில் சொல்ல போறேன். வசந்த், நான் ஆக்சுவலி இந்த என்டையர் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் காஸ்ட் பண்ணது வசந்த் தான். ஏன்னா கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி ஹி ஹஸ் டன் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரோல். ஹி ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டருக்கு. ஹி டிட் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச் வசந்த். கிட்டி சார், அகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் வேற மாதிரி எழுதியிருந்தேன் அந்த ஒரு சீனை. அப்புறம் திடீர்னு ஒரு டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் இது கோர்ட்ல அந்த சீன் நடக்க வேண்டியதா போச்சு, பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ். அப்புறம் நாங்க திடீர்னு அங்க போனே we wanted to write something interesting. நான் கொஞ்சம் எழுத, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி a collaboration between me and கிட்டி சார் அந்த சீன். ஸோ அந்த சீன் நல்லா வந்துச்சுன்னா அது வந்து ரைட்டிங்லயும் கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. கஜ்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல இருந்து கால் பண்ணோடனே இது யாரு என்ன நினைச்சிருப்பாரு, பட் நான் பேசினோடனே அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது, நான் ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து பார்க்குறேன், நேரில் வந்து பார்க்குறேன், அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னாரு. அவர் நேரில் வந்தார், பார்த்தாரு, பேசினாரு. அப்புறம் வந்து அகெயின் எனக்கு அப்பா மாதிரி தான் அவரு. தேங்க்யூ ஸோ மச். பிரச்சனாவை மெயினாக நான் எதுக்கு போட்டேன்னா, இது வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நடக்கிறது, கொஞ்சமாவது இந்த நேட்டிவிட்டி அந்த ஒரு ரீஜனுக்கான ஒரு லாங்குவேஜ் வரணும். அது இல்லாமல் ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. அப்புறம் ஸோ மேடையில் இடம் கம்மிங்கிறதுனால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சிருக்கோம். ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச் அஸ் மேடையில் உட்கார்ந்தா என்ன எல்லாம் சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் கௌஷிக் அண்ட் பாஸ்கர். கௌஷிக் இஸ் மை co-director, an extraordinary person, extraordinary directorial அந்த ஒரு நான் வந்து முக்கியமா ரெகுலர் தமிழ் சினிமா மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்கா எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேர்த்திட்ட பேசினேன். அதுல கொஞ்சமாவது எனக்கு செட் ஆன ஒரு ஆள் தான் அந்த கௌஷிக் தான். அவர் வந்து ஓகே சாமி இதை நம்ம நீங்க சொல்ற மாதிரி எடுப்போம் அப்படின்னு. பாஸ்கர் அகெயின் வண்டர்ஃபுல் பர்சன், அட்டகாசமா ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணி கரெக்டா இந்த காஸ்டியூம் இதெல்லாம் பாக்குறது பாஸ்கர் தான். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அப்புறம் தேவ் இஸ் தேர். தேவ், தேங்க்யூ ஸோ மச். அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. நான் எல்லாருக்கும் டயலாக்ஸ் எழுதினேன். தேவோட கேரக்டர்ல வர டயலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினாரு. பிகாஸ் இட்ஸ் மச் ஈஸியர் டு ஜஸ்ட், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு. ஆன் தி ஸ்பாட்ல தேவ், ஃபென்டாஸ்டிக் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல விஷுவல்ஸ் வந்து சொன்னாங்க ஸ்டீவ் அட்டகாசமா கொண்டு வந்தாருன்னு. நாங்க வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணோம். பிகாஸ் நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண 2-3 படங்கள், செரியன் சாரோட டூலெட் ஆகட்டும், இல்ல கனடால வந்து தித்தி படம் ஆகட்டும், அவ்வளவா மியூசிக்லாம் இருக்காது. ஆனா மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா போர் அடிக்கும். அப்படி போர் அடிக்காம இருக்கிறோம்னா அந்த சவுண்டு, அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பரா கொண்டு வரணும். ஜெய்கர் இஸ் a fantastic sound designer. ஜெய்கர், would you like to stand up? Yeah. So ஜெய்கர், awesome work, fantastic. இஃபில தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தோம். எங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்கர். கௌஷிக் அண்ட் பாஸ்கர், would you guys want to stand up as well and say hi to the yeah. Where is Bhaskar? Oh, come on Bhaskar. yeah please give them hands up. And then Dave also, please stand up. Thank you Dave. அதுக்கப்புறம் நான் வந்து படத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நிறைய எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ என்னோட தம்பி ஸ்ரீ கணேஷ் விஜயன், ஹி இஸ் ஆல்சோ ஹியர், ஸ்டாண்ட் அப் ஸ்ரீ. அப்புறம் ஹி ஹஸ் ஆல்சோ டன் சவுண்ட் ஒர்க் இந்த படத்துல. என்னன்னா சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாம டப்பிங்லயே நிறைய அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹி ஹஸ் டன் a lot of work on that. He has a music studio, recording studio in Pollachi, First Harmonic nu solite. So thank you so much to him as well. Did I miss anybody idhila? Yes, we will talk about them. Geeta Kailasam, Harita, ரெண்டு பேரும் அவங்களால வர முடியல, they are in shoots. கீதா கைலாசம் எப்படின்னா, நான் வந்து அவங்க கிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், முக்கியமான விஷயம், நீங்க ரெகுலரா மதர் கேரக்டர்ல எவ்வளவு மெலோட்ராமேட்டிக்கா நடிப்பீங்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்னு சொன்னேன். அந்த மாதிரி அட்டகாசமா நடிச்சு கொடுத்தாங்க. ஐ தேங்க் ஹர் சோ மச். என்னோட டிரான்சிஷனுக்கு, நான் ஆண்லேருந்து பெண்ணாக மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு, அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன். அந்த கேரக்டர் வந்து ஹரிதான்னு ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க. அகெயின் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு எசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டை அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க. அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிதா. அண்ட் அஃப்கோர்ஸ் மாலா மேடம், கேபிள் சங்கர் சார், அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் 2 weeks. நீங்கள் வந்து என்ன ஒரு 10-20 சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். நான் சொன்னேன், மேடம் நம்ம வந்து ப்ரொமோட்டே பண்ணாமல் நம்ம படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும், நல்ல படம் அவங்க பார்க்க போறாங்க இல்லாட்டி விட போறாங்க அப்படின்னு. ஐயோ, நீங்க வந்து நிலைமை தெரியாம பேசாதீங்க, நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. we have to promote a lot. ஏன்னா எக்கச்சக்கமான கான்டென்ட் வருது. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து எந்த கான்டென்ட் போய் பார்க்கணும், எது பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குமே அப்படின்னு. சொன்னாங்க, யூ பெட்டர் டோன்ட் சே இட்ஸ் an award film. அப்போ அது கேட்டவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க, இது ஒரு நல்ல படம் வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த லப்பர் பந்தில் ஒரு டயலாக் வருமே, பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தானே, ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்லை அவர் பிரதரே தான். ஸோ இந்த படத்தை பாதி டைரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான். பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால, அதுவும் இல்லாமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், எனக்கு டைரக்ஷனும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. ஆனா உங்களால முடியும், நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் வாஸ் டெல்லிங் மீ, நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா. நான் வந்து நினைச்சேன், ஓகே நம்ம வந்து ஸ்டீவ்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம், அப்புறம் அது அவரோட தலை விதி, என்னவோ நடக்கட்டும், அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம். பட் லைக் he is a wonderful person, he is a genuine human being. ஒரு principal ma'am. So thank you so much Steve, thank you so much. அப்புறம் இந்த படத்துல வந்து பிரின்சிபலா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவங்க பேரு கௌசல்யா சரவணராஜா. நீங்க படத்துல ஒரு ஸ்கூல் பாப்பீங்க, அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான். எனக்கு இந்த ஸ்கூல் ஃப்ரீயா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரினாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாம ஒரு பிரின்சிபலை பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசம் நடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் கௌசல்யாக்கா. ஐ திங்க் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. ப்ளீஸ் வாட்ச் தி மூவி. ஐ எம் பிரிட்டி ஷுர் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அகெயின் the more இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெறும் ஆர்ட் படம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணினா people will come with a preconceived notion. I personally think இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான, நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அல்லாம இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். அது என்னோட படம், ஸோ அதனால நான் அப்படித்தான் நினைப்பேன். பட் நீங்க படத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் ரிவ்யூஸ், ஷேர் யுவர் ரைட்டிங்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர். எல்லாரும் ஒன்னா இது இந்த ஊரு கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம என்னன்னா இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. Hope you enjoy the movie as much as we enjoyed making the movie. Thank you.
அடுத்ததாக நன்றி உரை வழங்கியமைய ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாலா மணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி படம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து மேடையில் இருக்கிறவங்க படத்தோட குழுவினர் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவங்கள கேட்கலாம். பேட்டியும் கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கோ ஹெட். ப்ளீஸ் மேம், மே ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு மேடையை பார்க்கறதுக்கு நான் ஆக்சுவலி இவ்வளோ வருஷமா தவறு இருந்திருக்கேன்னு சொல்லலாம். நான் இவ்வளோ வருஷமா இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில். இதுக்கு முன்னாடி நான் நடத்தின ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட இதே மேடை மாதிரி தான். அதுவும் என்னோட ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்டீவ். அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவர் பேசினார். நான் கார்த்திக்னு வருது எனக்கு கேரக்டர் பேர், மசாந்த். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கிடையாது. பட் இந்த மேடை, அதான் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், தே ஆர் த ஹீரோஸ் ஆஃப் டுடே. ஐ வாண்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஒன்லி ஆன் தீஸ் பீப்புள். அதாவது விமன் அச்சீவர் அவார்டுன்னு கூட ஒன்று நான் நடத்துவேன். அப்போ யாருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்களை விட அந்த துறையில் அவங்க சிறந்து விளங்குறவங்க மற்றவங்களுக்கு அது மூலமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களோட ஸ்டோரி, இவங்க சொல்றது அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா, ஒரு கலைத்துறை, ஒரு கமர்ஷியலா ஒரு படம் வருது. எனக்கு அந்த வார்த்தையிலேயே உடன்பாடு இல்லை கமர்ஷியல்ன்ற படத்துல. ஏன்னா கமர்ஷியல் படம் தான் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. பட் அந்த படம் நல்லா ஓடாத படங்களும் இருக்கு இல்ல. அப்போ அது கமர்ஷியல் படம் தான், அது எல்லாமே படமே ஓடணும். என்னை பொறுத்த வரைக்கும் whichever film touches your heart, எது வந்து உங்களை ஆஹா இது மாதிரி இந்த கேரக்டர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல ஒரே ஒரு மனுஷன் நான் பார்க்குற ஒருத்தருக்காவது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னா the life's purpose is done நினைக்கிற கேரக்டர் தான். ஸோ இந்த படம் வந்து நானும் சம்யுக்தாவும் ஆக்சுவலி இந்த கதையை வந்து கோவிட்க்கு முன்னாடி பேசணும். அண்ட் ஒரு கேக் வாக் மாதிரி அப்படி லட்டு மாதிரி எடுத்து கொடுக்கறதுன்னு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு ப்ரொடியூசரா ஒரு வேலை இந்த படத்துல பெருசா அவங்க வைக்கல. ஆனா நான் எத்தனையோ படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளவு வருஷமா இங்க இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ப்ரொடக்ஷன் மட்டும் தான் தெரியும். அப்புறம் ஐஜீன்ல ஹெட் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தெரியும். கரெக்டா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல படங்கள், புது டேலண்ட் ப்ரமோட் பண்ணணும். ஸோ கேன் வி ஸ்டார்ட் அவர் ஓன் ரிலீஸ் அப்படின்னு நான் போய் இவ்வளோ வருஷத்துக்கு தயக்கத்துக்கு அப்புறம் ஐஜினோட டைரக்டர் மிஸ்டர் தனபால்கிட்ட போய் கேட்டேன். கண்டிப்பாக பண்ணலாம், அதில் உங்கள் படமே ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்போரியா ஐஜின்னு திரு சசி அவர்களோட கை கோர்த்து இதுக்கு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, சரி இது வந்து அவருக்குமே உங்களை ஒரு இயக்குனராக தெரிஞ்சிருக்கோம், எழுத்தாளராக தெரிஞ்சிருக்கோம் தனபால் சார். பட் நாங்கள் ரெண்டு பேரும் சரி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்ச போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய நண்பர் திரு கேபிள் சங்கர் அவருடைய ஞாபகம் தான் வந்தது. ஸோ அவரை வந்து வி brought him as part of our எக்ஸ்போரியா ஐஜின் டீம். ஸோ அவரோட கைடன்ஸ்ல அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராம், அண்ட் தென் அவர் ஓன் ஐஜின் டீம், எக்ஸ்போரியா ஐஜின் டீம், ஹிதேஷ், சிவா அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து we did our best in 3 weeks actually. ஏன்னா அவங்க வந்து நான் யூஎஸ் போறதுக்குள்ள ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டாங்க. நாங்க வந்து கொஞ்சம் தலை சுத்தி போனோம், இருந்தாலும் ஓகே we have to do it அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுல, ஆக்சுவலி வேற படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதா இருந்தது என்னோட படத்தை, பட் இதுவும் என்னோட படம் தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த படம், இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லா வயதினரையும் எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்றது வந்து பத்திரிகையாளரான உங்க கையில தான் இருக்கு. நீங்களும் என்ன பல வருஷமா பார்த்துருக்கீங்க மீடியால. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் your greatest support in this, and I wish to convey my sincere thanks to every one of you here and all of you who did ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அவ்வளோ இன்டர்வியூஸ் என்னால் கவுண்ட் பண்ணவே முடியல, ஒரு 25-30 இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ வுட் லைக் தேங்க் எவ்ரிபடி ஹூ கோஆப்ரேட்டட் ஃபார் தட். அண்ட் அந்த தியேட்ரிக்கல் ரிலீஸாக பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்போரியா ஐஜின் believes in this content. We saw the film, we loved the film, and then only they took it அப்படின்னு வேற சொல்லி அதை சொல்ல சொன்னாங்க. ஏன்னா அவங்க சம்மந்தமாக இங்கே யாரும் இல்லை.
ஸோ இது வந்து சும்மா ஒரு நம்பர் கேம், ஒரு கேம்பிளிங், ஒரு படம் ரிலீஸ் அந்த மாதிரி இல்லை. கண்டென்ட் மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பவும் மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் மசாந்த் வந்து ஃபர்ஸ்ட் டைமர்னு சொன்னாரு. I was so shocked the way he spoke. இன்ஃபேக்ட் ரொம்ப சீனியர்ஸ், ரொம்ப வெட்டரன்ஸ் ஒரு 3 ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுல ஒருத்தர் சொன்னது வந்து இது மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல பேசி யூ ஷுட் கெட் டாக்ஸ் ஃப்ரீ அண்ட் இது ஸ்கூல்ஸ்ல அடாலசன்ட் கிட்ஸுக்கு, ஏன்னா யூஏ கன்சிடரிங் த தீம், பட் நீங்க எந்த உறவு முறையோட வேணாலும் பக்கத்துல உட்காந்து நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு இந்த காலத்துல ஃபேஷனா சொல்ற அந்த கிரிஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் அது ஒரு புது அனுபவமா இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இட் இஸ் இம்பாசிபிள் ஈவன் நவ் ஃபார் மீ டு பிலீவ் தட் திஸ் இஸ் சம்யுக்தாஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தட் ஷி இஸ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் அண்ட் ஆக்டட். ஒரு தேர்ந்த கலைஞராக தான் நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டி சார் as usual பிரமாதமாக பேசிட்டீங்க. அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ஷேர்ட் சச் லவ்லி வேர்ட்ஸ். ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி, இந்த டீமுக்கு நன்றி. அண்ட் கேபிள் சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச். இருக்காரா? கேபிள் சங்கர் சார் இஸ் ஹியர். அண்ட் தென் டியர் பிஆர்ஓ KSK செல்வா அவர்கள், டிசைனர் செல்வா, எல்லாம் செல்வா செல்வாவா வருது, செல்வமும் வந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. அண்ட் வேற யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா I've mentioned everybody. So on behalf of First Copy Productions, Tout Studios, which is Samyukta's company, and on behalf of Exporia IG, I thank every one of you. Nandri, Nandri, Nandri. Selva sir, thank you so much. KSK Selva. and PD ma'am, thank you so much. எஸ், என்னோட நிகழ்ச்சினா அந்த தொகுப்பாளர் பிரியதர்ஷினி தான். அன்றும் இன்றும் என்றும். தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ. I'm so sorry, I forgot to talk about Salesh, who is our subtitle artist. Thank you so much, Salesh. In the theatrical release la naanga podla, but OTT la kandipa varum. Thank you so much for coming here also. Thank you, Salesh. Yeah. Oh, Salesh subtitle irukka. Awesome. Add pannirka. Seri, okay. Irukka. Awesome. Okay.